விஜயும் காவேரியும் வந்து வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. வீடு ஃபுல்லாகவே வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க. என்னாச்சு இது? இப்படி வீடு ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க அப்படின்றாங்க. தெரியலையே என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து காவேரிக்கு வந்து இந்த மாதிரி சடங்கு பண்ண போகிறோம் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ராதா வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து 2 பேரும் ஆச்சரியப்படுறாங்க. சரி 2 பேரும் சீக்கிரமாக போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க, இந்தாங்க ட்ரெஸ்ஸு அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு வந்து நிஜமாவா ஏன்னா திடீர்னு சரி என் அம்மாலாம் கூப்பிடணும்ல வந்து பாட்டி அப்படி சொன்னோம். அதெல்லாம் நான் சாரதா கூப்பிட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை, சாரதா கொஞ்சம் நேரத்தில் வருவா, நீங்கள் போய் வந்து ரெடி ஆகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. நான் நினச்சி கூட பார்க்கலங்க இதெல்லாம் பண்ணுவாங்க பாட்டின்னு சொல்லிட்டு. பாட்டி இந்த அளவு மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட சொல்கிறாங்க. என் பாட்டி ரொம்ப ஸ்வீட்டானவங்க, அவங்க இப்படி மாறல, கொஞ்ச நாளாக வந்து அப்செட்டாக இருந்தாங்க, ஆனால் இப்போ சரியாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காரு. காவேரி நான் வேணா உனக்கு சாரி கட்டி விடட்டுமா, எனக்கு ஒன்றும் கட்ட தெரியும், நீங்கள் ஒன்றும் கட்ட வேணாம் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கட்டிகிட்டு இருக்காங்க காவேரி. சரியாகவே கட்ட முடியல. என்ன காவேரி அப்படி சொன்னோன்னே ஃபில்ட்டு சரியாக வரமாட்டேங்குதுங்க, பாப்பா வேற வந்து வயிறு பெருசாக இருக்கா பாப்பாவுக்கு இருக்கிறதால, அதனால என்னால் குனிஞ்சு பண்ண முடியலங்க, நான் எதுக்கு இருக்கேன் கிரு அப்படி சொல்லிட்டு குனிஞ்சு பண்ணுறாரு. அப்படியே வந்து ரசிக்கிறாங்க காவேரி விஜய் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு. அடுத்து வந்து இங்கே வந்து சாரதா அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துடுறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து காவேரியை பார்க்குறாங்க. காவேரி உச்சி முகர்றாங்க சாரதா. என் பொண்ணுட்டிக்கு எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கட்டிக்கிட்டு அழுகிறாங்க. எப்படி இருக்க, உன்னை பார்க்காம எப்படி தவிச்சு போயிட்டு தெரியுமான்றாங்க பாட்டி. நான் தான் இங்கே தானே பாட்டி இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. இந்த புடவையிலையும் இந்த அலங்காரத்துலையும் நீ அழகாக இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. பின்ன காவேரிக்கு அழகுக்கு குறைச்சலா என்ன அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு கங்காவுக்கும் யமுனாக்கும் வயிறு எரியுது, ரொம்ப தான் ஓவராக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே வந்து டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து ஃபங்க்ஷன் வந்து களை கட்டுது. எல்லாருமே வந்துடுறாங்க. சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து காவேரி பார்க்குறாங்க. வந்து 5 மாதம் வந்து வளகாப்பு பண்ணுறீங்க, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து காவேரி கிட்ட வந்து கேட்குறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக சொந்தக்காரங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த பாட்டியும் தாத்தாவும் ரொம்ப பொறிக்கிறாங்க, அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து செம்மையாக வயிற்றுச்சலாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு டென்ஷனாக வராரு நம்ம வந்து விஜயோட சித்தப்பா. அப்படியே பார்த்துட்டே இருக்கார் அன்பரசு. சே இவங்க வந்து என்ன நமக்கெல்லாம் பண்ணுதுங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நேரம் என் பையனுக்கு ஒரு நல்லது கூட நடக்க மாட்டேங்குது, இவனுக்கு மட்டும் எல்லாம் நடக்குது அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. உடனே வந்து ராதா போயிட்டு என்னங்க இங்கே இருக்கீங்க வாங்க, வரேன் பார்த்தல எப்படிலாம் நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம பையனுக்கு ஏதாவது ஒன்று நல்லது நடக்குதா, நீ மட்டும் இவன் ஃபங்க்ஷனை மட்டும் பெரிய லெவலில் நடத்திட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஏங்க அதெல்லாம் பார்த்துக்கலாங்க வாங்குங்க அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ காவேரிக்கு வந்து நலுங்கு வைக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக நலுங்கு வைக்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, கங்காவும் யமுனா மட்டும் தள்ளி போய் நிற்கிறாங்க. அவங்க ஒதுங்கியே நிற்கிறாங்க. காவேரி கூட வந்து பேச மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாட்டேங்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. நம்ம சாரதா போய்ட்டு கங்கா கிட்டே யமுனா கிட்டே கேட்குறேன், என்னடி நீங்கள் 2 பேரும் ஒதுங்கி இருக்கீங்க, அவளுக்கு இதானே ஃபங்க்ஷன் நடக்குது, கூட பிறந்தவங்க தானே வந்து கிட்ட நிற்கலாம்ல, அதான் நீ நிற்கிறிய எல்லாம் நீ பண்ணுறிய, அப்புறம் நாங்கள் வேறு ஏன் பண்ணணும் அப்படின்றாங்க. இவளுங்கள அப்படி சொல்லிட்டு விடு சாரதா, அவளுங்க அப்படி தானே நீ வா அப்படி சொல்லிட்டு அவங்க மாமியார் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே எல்லாருமே வந்து காவேரிக்கு வந்து நலுங்கெல்லாம் வச்சுட்டு வந்து அவங்களுக்கு வந்து கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தா நம்ம விஜய் வந்து காவேரிக்கு வந்து சில கிஃப்டெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறதுக்கு எல்லாத்தையுமே கொடுத்து பயங்கரமாக அசத்துறாரு. காவேரி சந்தோஷம் தாங்க முடியல. என்னங்க இதெல்லாம் அப்படின்னாங்க. நீ எல்லாம் விரும்பி கேட்டது தான் காவேரி, இதெல்லாம் எப்போ போய் வாங்கினீங்க, ஏன் கூட தானே இருந்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் நான் முன்னாடியே வாங்கி வச்சிட்டேன். ஓ முன்னாடியே வாங்கி வச்சிட்டிங்க இப்போ கொடுக்குறீங்க அவ்வளோதானே, ஆமாம் காவேரி அப்படின்றாங்க. என் பேரனா என்ன எப்படியாவது வந்து டைமில் வந்து எல்லாமே செஞ்சுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாத்தா வந்து சொல்லிட்டுருக்காரு. ஒன்றே சந்தோஷப்படுறாங்க காவேரி. விஜய் வந்து நிறைய கிஃப்ட்டு கொடுக்குறதோ எல்லாருமே வந்து அதிகமாக வந்து காவேரிக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கறதையும் பார்த்துட்டு வந்து பயிர் எரியுது தாங்க முடியாமல் வந்து அவங்க அக்கா தங்கச்சிங்க 2 பேருக்குமே. இங்கே வந்து விஜய் சொல்கிறாரு, காவேரி கடைக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து நெகிழ்ச்சி அடைகிறாரு விஜய். இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து என்னடா இங்கேயுமாடா அப்படி சொல்லிட்டு வந்து ராதா வந்து கிண்டல் அடிக்கிறாங்க. போங்க சித்தி அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து 2 பேருமே ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துக்கிறாங்க. விதவிதமாக காவேரி வந்து அழகாக வந்து நிற்கிறாங்க. விஜய் கூட சூப்பராக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து தள்ளுறாங்க. சந்தோஷப்படுறாங்க சார்.